வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் வந்து சாமந்தி பயிர் வச்சிருக்கேன் ப்ரோ. நான் வந்து ரோஸ் வச்சிருக்கேன், பட்டன் ரோஸ், முல்லை மூக்குத்தி ரோஸ், இல்லை வந்து பன்னீர் ரோஸ் வச்சிருக்கேன். ரோஸ் மற்றும் சாமந்தி பயிர்களில் என்ன தான் நான் வந்து த்ரிப்ஸுக்கு மருந்து அடித்தாலும் சரியான கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேது. ஒரு பெஸ்ட்டாக ஒரு 3 காம்பினேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு விவசாயிகள் கேட்டதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க சாமந்தி மற்றும் ரோஸ் பயிர்களில் ஏற்படக்கூடிய இந்த வால்பெயின் தொந்தரவை சரி பண்ணுறதுக்கான ஒரு 3 டாப் 3 காம்பினேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி திங் சிம்பிள் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு சுயர். வெல்கம் டு யூடியூப் சேனல். பூ சாகுபடி அப்படிங்கிறது, மலர் சாகுபடி அப்படிங்கிறது மாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களும் இருந்தாலும் பெக்குலியராக ஒரு 4-5 மாவட்டங்கள் தான் வந்து ப்ரிடாமினண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கு. சாமந்தி பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம், திண்டுக்கல், அதை தாண்டி பார்த்தோம்னா ஈரோடு, தென் வந்து நம்ம மேலே திருவண்ணாமலை, வெள்ளூர், இங்கே அதிகமாக இருக்கும் சாமந்தி. சேம் சைடில் ரோஸ் சாகுபடி இதே மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது. மற்றபடி பரவாயில்ல தமிழ்நாட்டு எல்லா மாதிரியும் மூக்குத்தி ரோஸு, பட்டன் ரோஸு, இந்த மாதிரி ரோஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஒசூர், சூளகிரி, ராயக்கோட்டை, தளி, தெங்கனக்கூட்டா, இங்கே ரோஸ் சாகுபடி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 2 பயிர்கள்லையும் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வால்பெயின் அழைக்கப்படக்கூடிய த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் தான். பர்டிகுலராக இந்த த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் எப்போ அதிகமாகும் அப்படின்னா, எப்போல்லாம் சூடு ஆரம்பிக்குதோ, எப்போல்லாம் ஹீட் ஆரம்பிக்குதோ, எப்போல்லாம் வேக்காடு ஆரம்பிக்குதோ, அப்போல்லாம் இந்த த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு டோஸ்லேயே விவசாயிகள் வந்து பெரிய டோஸ் கொடுத்துட்றாங்க. அதனாலேயே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் அந்த பயிரை வைக்க போகிறீங்க, இல்லை இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வைக்க போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற முறைகள் படி மைல்டு டோஸ்லேருந்து போனீங்கன்னா ஈஸியாக உங்களோட த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷனை, அதுவும் பர்டிகுலராக அந்த வால்பெயின் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு 40 to 50% இன்ஃபெக்ஷன் இருக்க வரைக்கும் இந்த இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது 3 மாதத்துலேயே ஆசைப்பட்றேன். இதை தாண்டி நீங்கள் ஆல்ரெடி ஹெவி டோஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் அதோட பெரிய ஹெவி டோஸ் தான் போய் ஆகணும். இப்போ நான் கொடுக்குறதுங்கிறது மாடரேட் டு ஓரளவுக்கு ஹெவி டோஸுங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது தான். முதல்ல நீங்கள் போகும்போது வழக்கமான முறைகளில் மைல்டாக நீங்கள் த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் தெரியாத வரைக்கும், சாரஞ்சு பூச்சிகளாக இருக்க வரைக்கும் முதல் 40 நாள் வரைக்கும் இந்த இமிடா, ஆசிபேட்டு, ஃபிப்ரோனி, தாமத்தசோம் இந்த மாதிரி போகிறதுக்கு அப்படிங்கிறது பெஸ்ட்டு. த்ரிப்ஸுக்குன்னு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா ஒரு 3 to 4 காம்பினேஷன் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அது நம்பர் 1 இருக்கிறது சாலமன் பீட்டோசைஃபோத்தின் ப்ளஸ் வந்து இமிடா காம்பினேஷன் இருக்கக்கூடிய காம்பினேஷன். இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இமிடா குளோபிடும் பீட்டோசைஃபோத்தின் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கு, ஒயிட் ஃபேக்கு, மைல்டாக லார்விசரல் எஃபெக்ட்டுமே இது கொடுக்கும். லிட்டருக்கு 1 மில்லி நீங்கள் சாலமன் யூஸ் பண்ணலாம். இது கூட நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறது லெசண்டா டெக்னிக். பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா, ஃபிப்ரோனில் 40%, இமிடா 40% இருக்கக்கூடிய இந்த லெசண்டா டெக்னிக்கில் லிட்டருக்கு 1/2 கிராம் நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த சாலமன் டெக்னிக் லிட்டர் 1 மில்லியும், லெசண்டா டெக்னிக் 1/2 கிராம் சேர்த்தோம்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும். பர்டிகுலர் ரோஸ் தாவரங்களையும், சாமந்தி தாவரங்களையும், செவந்தி பூக்களையும் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு 1 week to 10 days வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் 2 டைம் வரைக்கும் இந்த டோஸ் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய டோஸ் எல்லாமே அப் to 2 times வரைக்கும் இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு காம்பினேஷன் நம்ம மாற்றிக்கலாம். பொதுவாக த்ரிப்ஸுக்கு வந்து அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஒரே காம்பினேஷன் திருப்பி லாக்னு கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து பெஸ்ட் வந்து ப்ரிடாமினன்ட் ஆகிடும். அதிலிருந்து வந்து ரெஸ்ட்டும் கிரியேட் ஆகிடும். ஸோ செகண்ட் டோஸ் நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று ரான்ஃபன். இதை பற்றி ஆல்ரெடி நிறைய இடங்களை கொடுத்துருக்கேன். பெஸ்ட்டாக ரான்ஃபன் அப்படின்னு வரும். இதில் பார்த்தோம்னா இதில் அல்டிமா அப்படிங்கிற பேரில் வந்து கருடா கெமிக்கல்ஸ் வரும். இந்த டெக்னிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லிட்டருக்கு 1 மில்லியும், இது கூட நம்ம சேர்த்துக்க வேண்டிய டெக்னிக் அதே இந்த ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா டெக்னிக் தான். இது 1 மில்லி, இதில் வந்து 1/2 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்து மேலே ஸ்ப்ரே கொடுக்குறது அப்படிங்கிறது நல்ல த்ரிப்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கும். இதெல்லாம் 30 to 40 இன்ஃபெக்ஷன் வரைக்கும் கொடுக்கக்கூடியது இந்த 2 டோஸுமே. இப்போ நம்ம போக வேண்டிய பெரிய டோஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து சிமோடிஸ் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஐசோசைஃப்ளோத்ரின் அப்படிங்கக்கூடிய மாலிகுல், இந்த மாலிகுல் சிஜெண்டா கம்பெனியோட சேர்ந்தது. சிமோடிஸை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டருக்கு 1 மில்லி சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் அதிகபட்சமாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதே சேம் ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா காம்பினேஷன் 1/2 கிராம் சேர்த்தாலே போதுமானது. சிமோடிஸ் 1 மில்லியும் இந்த ஃபிப்ரோனில் இமிடா காம்பினேஷன் ஒரு 1/2 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணாலே நல்ல த்ரிப்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். அப் டு ஒரு 7 days வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும். ஆஃப்டர் தட் இதை விட கொஞ்சம் பெரிய டோஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற ஒன்று ப்ரொஃபீரியா, இது ப்ரொஃபீரியா ஃப்ரம் PA போகலாம். இல்லை வந்து இதில் இண்டோஃபில் கம்பெனியில் பார்த்தோம்னா அலாக்டோ இருக்கும். ரெண்டுமே சேம் கெமிக்கல் தான். இந்த கெமிக்கலை வந்து நீங்கள் அதிகபட்சம் ஏக்கராக்கு 50 மில்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. லிட்டருக்கு 1/2 மில்லி அப்படிங்கிற கணக்கில், இல்லை லிட்டருக்கு 1/4 மில்லி அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் இதை வந்து இது கூட வந்து நீங்கள் இதே ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா காம்பினேஷன் லிட்டருக்கு 1/2 கிராம் சேர்த்துக்கிட்டு கம்மி பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது சூப்பர் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கிரேசியா அந்த மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா தனியாக போனால் 1.6 ml வரைக்கும் நீங்கள் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த செக்மெண்ட்லேயே நீங்கள் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. இந்த ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா காம்பினேஷன் அடுத்த செக்மெண்ட்டில் நீங்கள் வேறு கிரேசியா இருந்தால் கிரேசியா கூட 1 மில்லி கிரேசியாவும் இந்த ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா 1/2 கிராம் சேர்த்து இதே காம்பினேஷன் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிட்டு வரது அப்படிங்கிறது ஒரு 10 to 12 தடவை வரைக்கும் நல்ல பெஸ்ட் சொல்யூஷன்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய புது கெமிக்கல் காம்பினேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே வந்து ஏதாவது புது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பயிர்கள் எப்படி வெளிவருது அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை பார்த்து உங்களுக்கு வீடியோவை பட காத்திருக்கும். நிறைய விவசாய சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு www.pachanu.in வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சனு மொபைல் அப்ளிகேஷனுக்கு அதை டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தத்தை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பூ விவசாயம் பண்ணக்கூடிய மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.